Dr. Ambedkar, do you think democracy is going to work in India? No. Except for formal things, if you want. இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் அம்பேத்கர் 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 என்று அவருடைய பெயரை சொல்லுவதே ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. அப்படி அவருடைய பெயரை சொல்லுவதை விட கடவுளின் பெயரை சொல்லியிருந்தாலாவது, அத்தனை முறை சொல்லியிருந்தாலாவது அவர்களுக்கு சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும் என்று அமித்ஷா பேசியிருக்கிறார். நீங்க வந்துட்டு அம்பேத்கருடைய பெயரை சொல்லிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட் அப்படின்றதான் அர்த்தம். கடவுளின் பெயரை சொன்னால் பலன் அப்படின்னா அம்பேத்கருடைய பெயரை சொல்வது வேஸ்ட் அப்படின்ற ஒரு ஒப்பீடு தான் அது. அப்படிதான் சொல்லுவாங்க. அல்ல அம்பேத்கரை வந்துட்டு அவர் குறைச்சிதான் பேசியிருக்கிறாரு. ரெண்டாவது அவரு அவங்களுடைய கட்சியான பாஜகவோ இல்ல RSSஓ அம்பேத்கரை என்றைக்குமே தூக்கி பிடித்ததில்லை. இந்த 45 கோடி வாக்காளர்களை குறிவைத்து பாஜக பக்கம் திருப்ப வேண்டும் என்பதுதான் மோடியினுடைய கணக்கு. அவருக்கு வேற ஒரு கணக்கு கிடையாது. காங்கிரஸுக்கு எதிரான ஒரு அரசியலாக செய்யணும்ன்றதுக்காகவே அவருக்கும் மோடிக்கும் அதே தான். காங்கிரஸை டிஸ்கரெடிட் பண்ணணும், காங்கிரஸ் ஒண்ணும் பண்ணன்னு சொல்லணும். உண்மை என்ன? அம்பேத்கருக்கு நீங்களா கௌரவம் கொடுத்தீங்க? வணக்கம் தோழர்களே. ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அம்பேத்கர் பற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது பெரும் சர்ச்சையாக உருவெடுத்திருக்கிறது. அமித்ஷா பேசிய முறை ஏற்கத்தக்கதா அல்லவா என்பதுதான் முக்கியமான கேள்வி. இந்திய நாட்டினுடைய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்ட அது பற்றி, அதன் அருமை பெருமைகள், அதனால் இந்த நாடு எந்த அளவிற்கு ஏற்றம் கண்டிருக்கிறது, நமது மக்கள் அரசமைப்பு ரீதியாக பெற்ற உரிமைகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா, ஏராளமான கேள்விகள் இருக்கின்றது. அம்பேத்கரனுடைய பார்வை மிக விரிவானது. அந்த அரசு அமைப்பை யாத்த அவையில் அந்த குழுவில் அவர் தலைவர். அப்படிப்பட்டவர், சட்ட மேதை, பல நாடுகளில் பயின்றவர், பல நாடுகளினுடைய சட்டங்களை பார்த்தவர். வெஸ்ட்மின்ஸ்டர் கான்ஸ்டிடியூஷனை தழுவி எழுதப்பட்டிருந்தாலும் கூட பல விடயங்கள் பிரத்யேகமாக இந்தியாவினுடைய சூழலுக்கு ஏற்ப அவர் அமைத்த விதம்தான் இன்று வரை சட்டமேதை அம்பேத்கரை நாம் இந்திய அரசமைப்பினுடைய தந்தை என்று போற்றுவதற்கான காரணம். அப்படிப்பட்ட அம்பேத்கரை பற்றி பேசும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் அம்பேத்கர் 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 என்று அவருடைய பெயரை சொல்லுவதே ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. அப்படி அவருடைய பெயரை சொல்லுவதை விட கடவுளின் பெயரை சொல்லியிருந்தாலாவது, அத்தனை முறை சொல்லியிருந்தாலாவது அவர்களுக்கு சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும் என்று அமித்ஷா பேசியிருக்கிறார். பின்னால் சொல்கின்றார், அம்பேத்கரனுடைய பெயரை சொல்லுவதை விட அவருடைய கொள்கைகள், அவருடைய பார்வைகள், அவர் நிறைவேற்ற நினைத்தவை கனவுகள், அதையெல்லாம் பற்றி பேசியிருந்தால் கூட பயனளித்திருக்கும் என்று அவருக்கு சொல்லியிருக்கிறார். அப்படி பேசியிருக்கலாம். ஆனால் அம்பேத்கரனுடைய பெயரை சொல்லுவது ஃபேஷன் ஆகிவிட்டது, ஆனால் கடவுளின் பெயரை சொல்லி இருந்தாலாவது சொர்க்கத்தில் இடம் கிடைத்திருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்துட்டு அம்பேத்கருடைய பெயரை சொல்லிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட் அப்படின்றதான் அர்த்தம். கடவுளின் பெயரை சொன்னால் பலன் அப்படின்னா அம்பேத்கரனுடைய பெயரை சொல்வது வேஸ்ட் அப்படின்ற ஒரு ஒப்பீடு தான் அது. அப்படிதான் சொல்லுவாங்க. அவனே இவனே என்று கரிச்சு கொட்டிட்டு இருக்கிறத விட சிவனே சிவனே என்று சொன்னாலாவது மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுகின்ற ஒரு இங்கேயே இருக்கு அப்படி ஒரு பழமொழி. எனவே அம்பேத்கர் என்ன பேசினாரு அப்படின்றது தெரியும். அதுல ஒண்ணு வெளிப்படையானதுதான். அதுல அம்பேத்கரை வந்துட்டு அவர் குறைச்சிதான் பேசியிருக்கிறாரு. ரெண்டாவது அவரு அவங்களுடைய கட்சியான பாஜகவோ இல்ல RSSஓ அம்பேத்கரை என்றைக்குமே தூக்கி பிடித்ததில்லை. 2014க்கு பிறகுதான் அவர்களுக்கு ஆட்சியை கைப்பற்றிய பிறகு அவர்களுக்கு வந்த ஒரு ஞானம், கைப்பற்றினால் போறாது, தக்க வைக்க வேண்டும் என்று வரும்பொழுது அவர்களுக்கு இந்த 22.5 விழுக்காடு மக்கள் தொகை என்பது அவருடைய கண்களை உறுத்தியது. 15 விழுக்காடு தாழ்த்தப்பட்டோர், 7.5 விழுக்காடு பழங்குடியினர். இவர் இந்த 7.5 விழுக்காடு பழங்குடியினருடைய வாக்கு என்பது 15 கோடி என்றால் இவர்கள் ஒரு 30 கோடி, ஆக 45 கோடி. இந்த 45 கோடி வாக்காளர்களை குறிவைத்து பாஜக பக்கம் திருப்ப வேண்டும் என்பதுதான் மோடியினுடைய கணக்கு. அவருக்கு வேற ஒரு கணக்கு கிடையாது. அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு சொல்லியிருக்காரு அவரு, அதுக்கு என்னன்றது அதையும் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த மக்கள், உழைக்கும் மக்கள், சமூகத்தினுடைய அடித்தட்டில் உடலக்கூடிய அந்த மக்கள் அம்பேத்கரனுடைய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்த இந்த 75 ஆண்டுகளில் எப்படியெல்லாம் இந்த உரிமை மீட்கப்பட்டு அவர்களுடைய கௌரவமான ஒரு வாழ்க்கைக்கு வந்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் பேசியிருந்தால் அந்த பேச்சு மிகவும் சிறப்பானதாக இருந்திருக்கும். அப்ப அம்பேத்கரை பற்றி பேசும் பொழுது சமூகத்தில் ஏற்பட்ட மேம்பாடுகள், தங்களுடைய ஆட்சியில் இந்த 10 ஆண்டுகளில், ஏன் 11 ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்பதையெல்லாம் அவர் பேசியிருக்கலாம்.
ஆனா அம்பேத்கர் பேரை வச்சு அரசியல் பண்றாங்க, வேற எதுவும் பண்றது இல்ல. இதுதான் அமித்ஷா சொல்ல வந்தது. அது நேரடியாவே சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா ஒண்ணு, அம்பேத்கரனுடைய பெயரை நாளும் உச்சரிக்கக்கூடிய தலித் அமைப்புகளோ இல்ல மற்ற அமைப்புகளோ அரசியல் கட்சிகளோ எதுவாயினும் அவர்கள் அந்த மக்களினுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள், இன்னும் ஏராளமாக தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா என்கின்ற போன்ற கட்சிகள், இன்னும் ஏராளமானவை. ஆனால் அப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் மக்களினுடைய உரிமை பற்றி பேசும்போது அவர்களை பாரதிய ஜனதா கட்சி, மோடி அரசு எவ்வாறு கையாண்டது, அவர்களின் மீது வழக்கை தொடர்ந்து அவர்களை சிறையில் அடைப்பது, அவர்களை நகர்ப்புற நக்சலைட் என்று சொல்லுகின்ற அந்த கதையெல்லாம் நடந்திருக்கிறது இந்த நாட்டில். எனவே அமித்ஷா அவர்கள் எல்லா விதமான விடயங்களையும் அதையெல்லாம் வந்துட்டு காங்கிரஸுக்கு எதிரான ஒரு அரசியலாக செய்யணும்ன்றதுக்காகவே அவருக்கும் மோடிக்கும் அதே தான். காங்கிரஸை டிஸ்கிரெடிட் பண்ணணும், காங்கிரஸ் ஒண்ணும் பண்ணன்னு சொல்லணும். உண்மை என்ன? அம்பேத்கருக்கு நீங்களா கௌரவம் கொடுத்தீங்க? காங்கிரசும் தரல. 1990 பிரதமராக இருந்த சமூக நீதி காவலர் VP சிங் அவர்கள் அம்பேத்கர் பிறந்த நாளை தேச அளவிலான விடுமுறையாக அறிவித்ததோடு மட்டுமின்றி அம்பேத்கருக்கு பாரத ரத்னாவும் அறிவித்தார். விடுதலை பெற்று 40 ஆண்டுகள் கழித்து 42 ஆண்டுகள் கழித்து இதை செய்தது சமூக நீதி காவலர் VP சிங். பாரதிய ஜனதா வெளியில் இருந்து அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தது, காங்கிரஸ் வெளியில் இருந்தது எதிர்கட்சி 195 இடங்கள்ல இருந்து. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அது மட்டுமல்லாது அந்த நம்மளுடைய நாடாளுமன்ற வளாகத்தில் அம்பேத்கருக்கு என்று படம் வைக்கப்படவில்லை. அதை முதலில் வைக்கப்பட்டதும் VP சிங் ஆட்சி காலத்தில் தான் VP சிங் தான் வைத்தார். எனவே இவங்க ஒருபோதும் அந்த 1990 வரை காங்கிரஸோ அல்லது பாஜகவோ ஜனசங்கமோ எந்த இடத்திலுமே அம்பேத்கரை பற்றி அவரை பெருமைப்படுத்தி எதையும் செய்தது இல்லை என்பது உண்மை. அது இன்று வரை தொடர்ந்து. இன்றைக்கு வேற ஒரு கோணத்தில் இருந்துட்டு அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, 7.5 விழுக்காடு பழங்குடியினர், 15 விழுக்காடு பட்டியலினத்தவர் இவங்களுடைய வாக்குகளை பெற வேண்டும். எந்த இடத்துல இவங்களுடைய வாக்குகளை பெற முடியவில்லையோ அந்த இடத்துல அவளை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கினார்கள், குறிப்பாக பட்டியல் இனத்தாரை. நான் எனது வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சி என்கின்ற புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். 2019 மக்களவை தேர்தலுக்கு முன்னால் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்ட வாக்காளருடைய எண்ணிக்கை 12,70,00,000. அதில் 4 கோடி பேர் முஸ்லிம்கள், 3 கோடி பேர் பட்டியல் இனத்தவர்கள். ஏனென்றால் இவர்கள் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. இது பெங்களூர் வரைக்கும் நடந்துச்சு. மைனாரிட்டிகளை சொல்லவே வேணாம், கன்னியாகுமரி வரைக்கும் நடந்துச்சு, சென்னையிலும் நடந்துச்சு. தேர்தல் ஆணையத்துக்கெல்லாம் பதில் சொல்றதில்ல. இந்த நாட்டு நீதிமன்றம் அக்கறையோடு அதை அணுகவும் இல்லை. இவ்வளவுதான். எவ்வளவோ வாக்காளர்கள் பட்டியல். இப்ப மராட்டியத்தில் தேர்தல் நடந்த போதும் கூட பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 47 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அழித்தல், சேர்த்தல், இவிஎம்மில் மாற்றல், இந்த டிரான்ஸ்பர், இதைதான் வந்துட்டு பாரதிய ஜனதா தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியா வச்சுட்டு இருக்குது. எனவே இதைத்தான் செய்யறாங்க. இப்போ அந்த பழங்குடியினருக்காகத்தான் இவர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா அல்லூரி சீதாராமராஜு அவருடைய சிலையை திறந்து வைக்கிறது மோடி, அவங்க கூட டான்ஸ் ஆடுறது. அதே மாதிரி இன்னொரு தலைவர் அவருடைய பெயரை சொல்லி அதே மாதிரி செய்யறது. இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா இவங்களுடைய டிராமா, பொலிட்டிக்கல் டிராமா. சோ எனவே அம்பேத்கருக்கு உரிய இடத்தை பாஜகவோ காங்கிரஸோ ஒருபோதும் கொடுத்தது இல்லை என்பது தான் உண்மை. மற்ற கட்சிகள்லாம் அம்பேத்கர் சொன்னதுக்காக நாங்க செய்யறோம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அம்பேத்கர் ஊழல் ஆட்சியை கொடுக்குறோம்னு சொன்னாரு, கார்பரேட்டுகள் கிட்ட ஆட்சி எடுத்துட்டு போயிட்டு அடகு வைங்கன்னு சொன்னாரு இல்லையே. ஆனா அதான் நாட்டுல இங்க நடக்குது. வெளிநாட்டு முதலீடுன்னு சொல்லிக்கிட்டு கார்பரேட்டுக்கு தானே நடைபாவடை விரிக்கிறீங்க. எனவே அம்பேத்கரனுடைய கொள்கையை, இந்த நாட்டுடைய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களுடைய கொள்கையை அதெல்லாம் கடைபிடிக்கிறதா இருந்தா வ.உ. சிதம்பரம் பிள்ளை வெள்ளையனை எதிர்த்து கப்பல் விட்டாரு. இன்னைக்கு இந்திய விடுதலை பெற்ற நாடு அடுத்து கப்பல் கம்பெனி ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தனியார் மயமாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எது காலனி ஆட்சி காலத்தில் நடந்ததோ அதே தான் இப்ப பாஜக மோடி அரசு நடக்குது. அதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் அரசு நடந்துச்சு. 3 பொதுத்துறை நிறுவனத்தை தூக்கி கூட அது தனியா இருக்கு, சொத்து கித்து எல்லாத்தையும் தூக்கி கொடு. ஸோ ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ப்ராஃபிட்டபிளா நடந்துட்டு வந்த ஒரு பொதுத்துறை நிறுவனம் இன்னைக்கு அது தனியார் மயமாக்குறதுக்காக லைன்ல நிக்குது. இதான் இவங்களுடைய அருகதை. ஆனா இவங்க பேசுவாங்க, நாங்கள் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கின்றோம், அப்புறம் வ.உ. சிதம்பரம் அவருடைய பெயரை வைக்கின்றோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்க கடைபிடிச்சதை இவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. There is no nation building.
கார்ப்பரேட் பில்டிங் தான் இங்க நடக்குது. அப்போ எந்த இடத்துலையுமே வந்துட்டு பாஜகவோ காங்கிரஸோ இல்ல மற்ற கட்சிகளோ இந்த தலைவர்களினுடைய உண்மையான எண்ணங்களையோ கனவுகளையோ நடைமுறைப்படுத்தியவை அல்ல. அவர் வேணும், ஏன்னா அவர் பேரை சொன்னா அந்த மக்கள் நம்மள பாசிட்டிவா பார்ப்பாங்க, அவ்வளவுதான். ஓட்டு போட்டுற மாட்டாங்க, அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. இன்னைக்கு வந்துட்டு இதுல பிற்படுத்தப்பட்டோருக்கும் சரி, பட்டியல் இனத்தாருக்கும் சரி, அதே மாதிரி பழங்குடியினருக்கும் சரி, மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு அவர்கள் பால் உருவான அவர்களிடமிருந்து கிளைத்த அரசியல் அமைப்புகளின் மூலமாக அந்த விழிப்புணர்வு, அரசியல் விழிப்புணர்வு. அதனாலதான் இவங்க ஜார்க்கண்ட்ல தோத்துட்டாங்க. அங்கேயும் இவிஎம் வச்சா கதை மாறி இருக்கும், அது வேற கதை. அவங்க ஒரு இடத்துல ஜெயிக்கிறதுக்கு குறி வச்சாங்கன்னா இன்னொரு இடத்துல விட்டுருவாங்க ஃப்ரீயா. இதைத்தான் அவங்க அப்படியே திருப்பி போடுவாங்க பிளேட்டை. நாங்க ஹரியானா ஜெயிச்சது அப்படிதான் அப்படின்னோம்னா அப்ப ஜம்மு காஷ்மீர்ல எப்படி ஜெயிச்சோம்? ஒரு இடத்துலதான் திருட்டுத்தனம் பண்ண முடியும், இன்னொரு இடத்துல அது பண்ணாது இருந்தாங்கன்னா தானே நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். ஏங்க இந்த வித்த கூட தெரியாதா? அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம்னா அன்னைக்கே சேர்த்து நடத்திருக்கலாமே எல்லா தேர்தலையும். ஒரே நாள்ல மராட்டியத்துல தேர்தல் நடத்த முடியுது, ஆனா ஜார்க்கண்டுக்கு 2 நாள் தேவைப்படுது, 13, 20. எனவே மக்களே, நாம எல்லாத்தையுமே புரிந்து கொள்ளலாம். ஆக அம்பேத்கர் என்கின்ற ஒரு ஐடியல், அம்பேத்கரை பத்தி பிபிசி எடுக்கிற வீடியோ இருக்கு, நீங்க பாருங்க. Dr. Ambedkar, do you think democracy is going to work in India? No. Except for formal things, if you want. Well, but elections are very important. No. இல்லை, அவை உண்மையில் நல்ல ஆட்களை உருவாக்கினால் தேர்தல்கள் முக்கியமானவை. But aren't they important because they're allowed to change the government? I mean, it's better to change peaceably than to change. Yes, but who has got the idea? You see? ஆம், ஆனால் வாக்கெடுப்பு அரசாங்கத்தை மாற்றுவதற்கு என்பதை எத்தனை பேர் அறிவார்கள்? யாரும் இல்லை. மக்களுக்கு அது பற்றிய உணர்வும் இல்லை. நமது தேர்தல் முறையும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க அனுமதிப்பதில்லை. எடுத்துக்காட்டாக, எருது சின்னத்தில் வாக்களிக்கும்படி காங்கிரஸ் கட்சி கூறினால் அதில் நிற்கும் வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுவதில்லை. அதை பற்றி மக்கள் கவலைப்படுவதில்லை. மக்களும் அந்த சின்னத்திற்கே வாக்களிப்பார்கள். எருது சின்னத்தில் போட்டியிடுபவர் ஒரு கழுதையா அல்லது ஒரு கல்வி கற்ற நபரா என்பது மக்களுக்கு தெரியாது. உன்னுடைய அரசமைப்பினாலே இந்தியால மாற்றம் ஏற்படுமா? ஏற்படாது. அம்பேத்கர் சொல்றாரு. ஏன்னா அது ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு ஒரு சாதிய இந்தியால, இந்த சமூகத்துல இல்லவே இல்லை அப்படின்னாரு. மாறுமா? எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்ன வரைக்கும் அதான நிலவுது. நல்லா கவனிச்சு பாருங்க, இதான் நிலவுது. அப்போ இதுதான் வச்சுட்டு இந்த பார்லிமெண்ட்ல போயிட்டு இவங்க பெருசா பேசுறாங்க. 1990ஆம் ஆண்டு சமூக நீதி காவலர் விபி சிங் இதுல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக மண்டல அறிக்கையின் அடிப்படையில் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் தரும் பொழுது ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவளித்த பாஜகவும் எதிர்கட்சியாக இருந்த காங்கிரசும் ஒரு சேர அந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்தன. ராஜீவ் காந்தி 10 மணி நேரம் பேசினார். அதே மாதிரி அத்வானி பேசினார். நாட்டை பிளவுபடுத்துகிறீர்கள், சமூகத்தை செங்குத்தாக உடைக்கிறீர்கள், சமூகங்களிடையே மோதலை ஏற்படுத்துகிறீர்கள், இந்தியாவை துண்டாடுகிறீர்கள், என்னென்னவோ சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இவங்க 10% இடஒதுக்கீடு முன்னேறிய வகுப்பில் பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. உச்ச நீதிமன்றமும் ஏத்துக்குது. ஏன்? அரசமைப்பு சட்டம் சொல்லுது. ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணா எல்லாமே அரசமைப்பு ஆயிடும். ஆனா அடிப்படை மாற்றி இருக்கிறார்கள். ஸ்கேலை மாத்துறாங்க. கோல் போஸ்ட், ஷிஃப்டிங் ஆஃப் கோல் போஸ்ட் அப்படின்னு சொல்றது அதான். அப்ப இவ்வளவு செஞ்சு, இவ்வளவு ஏமாற்று வேலைகளும் செஞ்ச இவர்கள் தான் அம்பேத்கருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ளணும். அம்பேத்கரை ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் வெளிப்படுத்திய உணர்வு என்ன, கனவு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவே எதிர்கால இந்தியாவை ஒரு வளமான நாடாக, உண்மையான வளமான நாடாக இட்டுச் செல்லும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.